Hello dears, வணக்கம். Welcome back to my channel Voice of Vinodini 30. சூப்பரான கொரியன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூ பார்க்கறதுக்கு கடைசி தடவை விட்டுருந்தோம்னா அந்த மேல் டீச்சர் 2 பென்ட்ரைவ் ஒன்று ஹேண்ட்ஜங்குக்கு அனுப்பிச்சாங்க, இன்னொன்று ஹேண்ட்ஜங்கோட ஹஸ்பண்ட் செஃப்புக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதை கடைசியாக சொல்ல செஃப்புக்கு தன் ஒய்ஃபான ஹேண்ட்ஜங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹேண்ட்ஜங் அங்கே முழிச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி பல குழப்பங்கள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க, பேசுகிறப்ப எனக்கு தெரியுது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதுன்னா எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக பாருங்கள். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் அந்த பார்லர் லேடி இறந்து போகிறதுக்கு முன்னாடி எங்கேயோ போன மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆக்சுவலாக அந்த செஃப்போட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. வந்தவங்க வெளியே என்னத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. செஃப் பார்த்துட்டு என்ன எடுத்துகிட்டு போகிற குடு அப்படின்னு பிடுங்க. அது வேறு எதுவுமே இல்லை, சென்டட் கேண்டில். செஃப் பிடுங்கினதும் இந்த பார்லர் லேடி சிரிச்சிட்டு, தெரியும்டா நீ தானே அவன் என் மருமக அந்த கேண்டில் லேடி கூட அஃபேர் வச்சுக்கிட்டது நீ தானே, ஏண்டா அந்த கேண்டில் பிடுங்கின குட்ரா என்கிட்ட அப்படின்னு சொல்ல செம்ம ட்விஸ்ட் இல்லைங்க. யாராவது கெஸ் பண்ணிங்களா? அந்த கேண்டில் லேடி கூட அஃபேர் வச்சுக்கிட்டது ஹஞ்சங்கோட ஹஸ்பண்டான இந்த செஃப் தான் சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கெஸ் பண்ணல, இந்த சீனில் தான் எனக்கே தெரிஞ்சது. இதுக்கப்புறம் கிம்யூன் பயங்கர ஸ்பீடாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹேண்ட் கிட்ட ஜங்ஷி பேசினது, அப்போ குழந்தையோட மூக்குலேருந்து பொலபொலன்னு ரத்தம் வந்தது. இது எல்லாத்தையும் இவங்க ஸ்பீக்கர் காலில் கேட்டிருப்பாங்க இல்லையா. அதனால அவசரமாக காரை ஓட்டிட்டு வர அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலங்க. இந்த பக்கம் ஹேண்ட் ஜங்குக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே திரும்பி தன்னோட ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. என்னது இந்த மனுஷன் எதுவுமே தெரியாம மாதிரி படுத்துட்டு இருக்காரு. உண்மையிலே இந்த குழந்தை அவர்தான் நினச்ச சந்தோஷத்தில் இருக்காரா? ஆனால் இந்த மேல் டீச்சர் சொன்னானே உனக்கு அனுப்பிச்ச மாதிரி பெண்றையும் உன் ஹஸ்பண்டுக்கும் அனுப்பிச்சேன், கோபத்தில் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு. ஒரு வேலை இவர் அதை பார்க்கலையோ, என்னை பார்த்துருந்தா இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்து ஒரு சந்தேகம் தானே பட்டிருக்கணும், இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரே. அப்போது நம்மளோட லிவிங் ரூமில் அந்த பென்ட்ரைவை போட்டு ப்ளே பண்ண வச்சது யாராக இருக்கும்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எங்கேயுமே நிம்மதியே இல்லாமல் போச்சு ஹஞ்சங்குக்கு. மேரேஜுக்கு அப்புறமாக பார்ட்னருக்கு உண்மையாக இல்லாமல் இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிட்டா இப்படி தான் டெய்லியும் நரக வேதனையாக இருக்கும். அது அந்த மேல் டீச்சரும் நோட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜன்ஷி குழந்தைய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. குழந்தைக்கு எதுவும் இல்லை, அவள் சீக்கிரம் நல்லா ஆயிடுவா, மேபி ஏதாவது நான் சரியாக கவனிச்சிக்காம விட்டுருப்பேன், ஏதோ ஒத்துக்காத ஃபுட்டு சாப்பிட்ருப்பா அப்படின்ட்டு எல்லாரும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாங்க. டூயங்கும் ஹஞ்சங்கும் கிளம்பிட்டாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமாக ஜன்ஷியை பார்த்து கிம்யூன் நீ நம்புறியா அந்த ஹேன் சொன்னது உண்மையாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஹேன் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பார்லர் லேடி இருந்தப்போ அவங்க வீட்டிலேருந்து ரெக்கார்டிங் கெட்டு வந்தது, அந்த ஹேன் கெட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம். இதில் நீங்கள் கடைசி எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. கிம்யூனுக்கு ஜன்ஷி வந்து கால் பண்ணி ஃபோனை கம்பி வச்சுட்டு தான் ஹேண்ட் கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹேண்ட் சொல்லியிருப்பாங்க, ஆமாம் நான் கேட்டேன், அந்த கேண்டில் லேடி கூட அஃபேர் வச்சுக்கிட்டது வேறு யாரும் இல்லை, ஹேண்ட்ஜங்கோட ஹஸ்பண்டான செஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை நீ நம்புறியான்னு கேட்குறதுக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ நம்புறியா, உனக்கு அந்த ரெக்கார்டிங் ஞாபகம் இல்லையான்னு கேட்குறதுக்கு கிம்யூன் வந்துட்டு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, எத்தனை பேசிட்டு நான் அட்டன் பண்ணுறேன், ஒவ்வொருத்தவங்க சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்க முடியும். இப்போ ஹேண்ட் சொன்னதை உண்மையை நம்ம எடுத்துக்கிட்டா பாவம் ஹேண்ட்ஜங் தான் இப்போ டேஞ்சரில் இருக்கா. ரெக்கார்டிங்கை கேட்டதுனால பார்லர் லேடிக்கு த மருமகளான கேண்டில் லேடி கூட அஃபேர் வச்சுக்கிட்டது அந்த செஃப் தான் தெரிஞ்சிருக்கும். அவன்கிட்ட கண்டிப்பாக போய் சண்டை போட்டிருப்பா. அதனால கோவத்தில் அவன் தான் பார்லர் லேடியை மர்டர் பண்ணியிருப்பானோ. ஹேண்ட்ஜங்கை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் அவகிட்ட நம்ம அதிகமாக டச்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்ஜி சொல்ல கிம்யூன் இருந்துட்டு இப்போ நீ ஃபர்ஸ்ட் உன் குழந்தைய பாரு, எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஹேன் அங்கிருந்து தான் வெளியே வராங்க. ஏன்னா கிம்யூன் காலில் இருந்து தானே ஹேனோட வீட்டில் நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ குழந்தையோட நோஸில் ப்ளீட் ஆனது எல்லாத்தையும் கேட்டவங்க டக்குன்னு தன் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வந்ததும் ஹேனையும் பிடிச்சி விசாரிச்சிருப்பாங்க. பட் ஹேன் மேலே எந்த தப்பும் இல்லை இல்லையா, அவர் ஜங்ஷியை வந்தது தப்பாக அப்ரோச் பண்ணல, விசாரிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு, அதெல்லாம் தெரிஞ்சதுனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹேனோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, ஸோ பார்லர் லேடியை மர்டர் பண்ணது அந்த செஃப்னு வச்சுக்கிட்டா அந்த செஃப் வந்து மர்டர் பண்ணப்போ அவன் எதுக்காக ஜன்ஷியோட ஹஸ்பண்டான கிம்மோட ஃபிங்கர் பிரிட்டை விட்டுட்டு போகணும்? ஒருவேளை தன் மேலே யாரும் வந்து பழி போட்டக்கூடாது, அந்த கிம் செத்து போய்ட்டு நினச்சி பண்ணியிருக்கலாம்ங்கிறதுக்கு. டே இதில் நம்ம நினைக்காத பல விஷயம் இருக்குடா, நாம் ஏதோ தப்பான ட்ராக்ல போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹேன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் திடீர்னு குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. சீரியஸ்னா கிட்டத்தட்ட அந்த பொண்ணு விட்டால் செத்தே போயிடுவா போல இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் காப்பாற்றுறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது குழந்தைக்கு லுக்கிமியா இருக்கு, லங்கில் கிட்டத்தட்ட நல்லாவே பரவி இருக்கு அப்படிங்க. என் பொண்ணுக்கு கோல்டு காஃபி எதுவுமே வந்ததில்லை டாக்டருங்கிறாங்க. இது வந்து அந்த மாதிரி இல்லைம்மா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸாமின் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் எங்களாலே கரெக்டாக சொல்ல முடியும், பொறுமையாக இருங்கிறாங்க. இந்த பக்கம் என்னோட திங்ஸ் என் குழந்தையோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த பேபி சிட்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. இதை எதிர்ச்சியாக ஹேண்ட் பார்த்ததும் அங்கே டாக்ஸிக்காக நின்றுருப்பாங்க, டாக்ஸி நிறுத்தியிருக்க மாட்டாங்க. இவர் காரை கொண்டு வந்து நிறுத்தி ஜன்ஷியோட பொண்ணு குட்டி பாப்பா இருக்கா இல்லையா, அந்த குட்டி பாப்பாவோட ஃப்ரெண்டோட அப்பா தான் நான், நீங்கள் குட்டி பாப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே விசாரிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொண்ணு பயங்கர வீடாக நடந்துக்கிறா, பதிலே சொல்கிறது இல்லை, ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு. பின்னாடி ஒரு டாக்ஸி வருது, அந்த டாக்ஸியை ஸ்டாப் பண்ணி அதில் ஏறி போயிடுறாங்க. இந்த லேடி விவகாரமான லேடியாக இருப்பாள் அப்படின்னு ஹேண்ட் மனசில் தோணுது.
உண்மையிலேயே ஹேன் வந்து குழந்தைய பார்க்கறதுக்காக தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிம் எதர்ச்சியாக கால் பண்ண குழந்தைக்கு எப்படின்னு ஜென்ஷி சொல்ல குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. பார்க்கிங் ஏரியாவில் காருக்குள்ளேயே உட்கார வச்சு, தயவு செய்து நீ உயிரோடு இருக்கேன்னு காமிச்சிக்காத, நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, லுக்கிமியான்னு டாக்டர் சொல்கிறாங்க, ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் தேவைப்படும், நீ உயிரோடு இருக்க அப்படின்னா நீ செத்து போனதுக்காக கொடுக்கப்பட்ட இன்சூரன்ஸ் காசை நான் திருப்பி கொடுக்கணும். எனக்கு தெரியுது நீ செத்தவன் மாதிரி இருன்னு நான் சொல்கிறது என்னோட தப்பு தான், வேற வழி இல்லை, நம்ம குழந்தை உயிரோடு இருக்கணும், அதை பண்ணி ஆகணும் அப்படிங்க கிம்முக்கும் புரியுது. ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ கரெக்டாக பார்க்கிங் லாட்டில் தன்னோட காரை பார்க் பண்ணிவிட்டு ஹேன் வர, ஹேனுக்கு வந்து ஜென்ஷியோட கார் எதுன்னு தெரியும், ஜென்ஷி உள்ள உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு கார் கிட்ட வரப்போ உள்ளே வந்து பார்த்தா மாட்டிக்குவாங்க இல்லையா ஜென்ஷி, நாங்கள் ஹஸ்பண்ட் கூட உட்காந்துருக்காங்க, டக்குன்னு கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஹேனுக்கு இன்னிவன் நம்ம மேலே கோமா இருக்கா போல இருக்குன்னு ஹேனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இந்த பக்கம் திங்ஸ் எல்லாம் எட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த பேபி சீட்டர், தெரியாமல் லேடி காஃபி கொட்டிடுறாங்க. ஐயோ மன்னிச்சிருங்க நான் தொடச்சிடுறேன் அப்படின்னு அந்த பேக்கை துடைக்க போக அந்த காஃபி கொடுங்கன்னு வாங்கி வேணும் பேக் மேலே காஃபி ஊற்றிக்கிறான். அந்த லேடி பார்த்துட்டு சைக்கோவாக இருப்பாளோ அப்படின்னு தான் பார்க்குறான். இந்த பேபி சீட்டர் பயங்கரமான விவகாரம் பிடிச்சவ போல இருக்குங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் திங்ஸ், உங்கள் குழந்தை திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் காஃபி மட்டும் மேலே கொட்டிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான், அது ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துருச்சு, சாரிங்க அப்படின்னு பவியம்மா கொடுக்க, அது பரவாயில்ல அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. குழந்தை எப்படி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு பேபி சீட்டர் கேட்க, இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பாப்பாவோட அம்மா ஜென்ஷி சொல்ல, இது எல்லாத்தையும் வெளியே நின்று ஹேண்ட் கேட்டுக்கிட்டு வந்துடுறாரு. ஆஃபீஸ்க்கு வந்தா, இதை பாருப்பா, நீயும் அந்த கிம்மும் செத்து போகலை, உயிரோடு இருக்கான்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்க, போதும், உனக்கு வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் ப்ரொசீட் பண்ண முடியல, தேவையில்லாமல் நீ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, அந்த ஜென்ஷி பொண்ணையெல்லாம் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிச்சு தேவையெல்லாம் போலீஸ் கேஸ் எல்லாம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் இழுத்து மூடு, இதுக்கப்புறம் விசாரிக்காதேங்கிறாங்க, கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்க, சரி ஒரு 3 days டைம் கொடுக்குறேன், அப்போ உனக்கு சரியான எவிடன்ஸ் கிடைக்கலன்னா தயவுசெய்து விட்டுருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹேண்ட் போராடுற ஒரே விஷயம், பார்லர் லேடி இறந்து போன இடத்துல கிம்மோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது, அதை ஒன்றை வச்சுட்டு தான் போராடுறாரு. அதுவும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை, வேறு யாரோ மர்டர் பண்ணிவிட்டு இறந்து போன கிம்மோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு மிஸ்லீட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் செஃப் தன்னோட ஒய்ஃபான ஹேன்ஜங்கை கூப்பிட்டு வந்து குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேன்ஜங்குக்கு திக்குன்னு இருக்கு. அந்த சமயத்தில் தாங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் ஓப்பன் பண்ணுறான். அப்படியே ஹேன்ஜங்கெல்லாம் கொதிச்செழுந்துருவாங்க. இந்த ஹேன்ஜங்கோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு செலிபிரிட்டி செஃப், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டிவிலெல்லாம் ஷோ பண்ணுவார், எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான பர்சனு கூட. அடுத்ததாக டிவியில் ஒரு ஷோ பண்ணணும், அது செமையாக போய் ரீச் ஆகணும், அது குழந்தைங்கள்லாம் வந்து சமைக்கிற மாதிரியான ஷோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்காக தான் குழந்தை வேணும் ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. தன்கிட்ட தான் குறை இருக்குன்னு தெரிஞ்சதும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் குழந்தை வேணுங்கிறதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ரெடியும் ஆயிருந்திருப்பாங்க. தன் ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னதும் இந்த ஷோ பற்றி எல்லாம் பேச செம்ம டென்ஷன் ஆகிடுறா. என் குழந்தைய வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒன்றும் குழந்தை பெற்றுக்கல, யாரும் என்ன பார்க்க வேண்டாம், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இப்போ தான் புரியுது ஏன் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு கோமா எழுந்து போயிடுறாங்க. ஆக்சுவலி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லைங்களா, இப்போவே இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். இவங்க ப்ரெக்னெண்ட்டாக வயிற்று தள்ளிட்டு வந்து இந்த ஷோ அட்டன் பண்ணாங்கன்னா செம்ம டிஆர்பி எகுரும் இல்லையா, அதுதான் அவன் பிளான். ஹேன்ஜங் செம கோமா பார்க்கிங் ஏரியாவில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்த்து அங்கே வேறு ஏதாவது வேலை விஷயமா மேல் டீச்சர் வந்தவங்க பார்த்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. அழுதுகிட்டே ஹேன்ஜங் சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பாப்புலாரிட்டி பைத்தியம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அதனால அவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு, பட் அவர் ரொம்ப நல்ல மனுஷன், இந்த குழந்தை அவரது இல்லைன்னு தெரிஞ்சாலோ நம்மளுக்குள்ள நடந்து தெரிஞ்சாலும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்த அந்த பென்ட்ரைவ் வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் அவர் இந்த குழந்தை தன்னோட நினைஞ்சு சந்தோஷப்படுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். இல்லை ஹேன்ஜங், ஆக்சுவலாக நான் வந்து அந்த பென்ட்ரைவும் ஹஸ்பண்டுக்கு அனுப்பவே இல்லை, நான் சும்மா உங்ககிட்ட ப்ளே பண்ணேன், உன் வீட்டில் டிவியில் அது ஆன் ஆயிருந்தது இல்லையா, நான் தான் உன் வீட்டுக்குள்ளே வந்து அதை ப்ளே பண்ணி விட்டேன், திடீர்னு என்கிட்ட நெருக்கத்தை காமிச்சிட்டு என்கிட்ட விலகி போனியா, அந்த கோவத்தில் பண்ண அப்படின்னதும் உண்மையாக தான் சொல்கிறியா, என் ஹஸ்பண்டுக்கு நீ பென்ட்ரைவ் அனுப்பலையா அப்படின்னதும் அனுப்பவே இல்லை, உன் ஹஸ்பண்டுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இது வரைக்கும் எது தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா அவர் காரில் உட்காந்துட்டு அந்த ஹேன்ஜங்கோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் கிம் யூனும் சன்னும் 2 பேரும் பார்லர் லேடி இறந்து போன வீட்டுக்குள்ளே வந்து கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஒரு இடமா செக் பண்ணுறாங்க. அப்போது ஒரு குப்பை மாதிரி பேப்பரெல்லாம் போட்டு வச்சிருக்கு, அதை எடுத்து பார்க்க அதுக்குள்ளே ஹைஸ்கூல் டீச்சருக்கு நம்ம கிம்யூன் கொடுத்த அந்த கேண்டில் இருக்குது, ஆனால் அந்த பவுலை வந்து ஃபுல்லாக உடச்சி வச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இந்த பிரேஸ்லெட்டும் இருக்குது. சன் வந்து பார்க்குறதுக்குள்ளே கிம்யூன் இந்த பிரேஸ்லெட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. சன் வந்து பார்த்துட்டு, ஸோ என் அப்பா வீட்டில் இருந்தது இந்த சென்டட் கேண்டில் தான், இது இங்கே இருக்குன்னா என் அப்பாவை மர்டர் பண்ணது அந்த பார்லர் லேடி தான், என் அப்பாவை ஏன் மர்டர் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, சாரி மர்டர் பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, காரணம் தான் தெரியல அப்படின்ட்டு வெளியே வராங்க. மற்ற எல்லாத்தையுமே கிம்யூன் சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த மாதிரி அப்பாவை தவறுதலாக பார்லர் லேடி மர்டர் பண்ணியிருக்கா, அந்த கேண்டில் லேடி அஃபேர் வச்சுக்கிட்டது செஃப் கூட இது தெரியாமல் புரிஞ்சுக்காம அவ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என் அப்பாவை வந்து தெரியாமல் இவ மர்டர் பண்ணிட்டா, ஆனால் இவ தான் மர்டர் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சு, நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக கிளம்புறப்போ சன் ஒரு நிமிஷம் இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சன் என்ன சொன்னாங்கன்னு தெரில,
ஓகே சொல்லியிருப்பார் போல இருக்கு. 2 பேரும் அடுத்தது ஹான்ஜங்கோட ஹஸ்பண்ட் வச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ செஃப் வந்துட்டு என்ன கிம்யூன் உங்களை அதிகமாக பார்க்கவே முடியல அப்படிங்கிறதுக்கு சாரி நிறைய ஒர்க் இருந்தது அதனால தான் வர முடியல, இதுக்கப்புறம் அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்க. சன் டக்குன்னு நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு எழுந்து ஃபோன் எடுக்கிறவர் ஃபோன் எடுக்கிற மாதிரி ஒரு கவரை தட்டி விட்டுடுறாரு. அது கீழே விழுகுது. அதுக்குள்ள இறந்து போன கேண்டில் லேடியோட ரெக்கார்டர் ஆடியோலாம் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க இருக்கு. சாரின்னு சொல்லிட்டு சன் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் தான் எடுத்து வைக்கிறாங்க. இவங்க வந்து கேசட் எல்லாம் எடுத்து அந்த கேண்டில் லேடியோட நேம் தெரிகிற மாதிரியே காட்டேன். பாருங்களேன் எவ்வளோ அலட்சியமாக வச்சுருக்கேன். அந்த கேண்டில் லேடியோட கேஸ் தெரியுமா, இப்போ கூட அவங்க மாமியார் அந்த பார்லர் லேடி இறந்து போனாங்க அப்படின்னு கேட்க நான் ஆர்டிக்கலில் படித்தேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க சைக்காட்டிஸ்ட் இல்லையா கிம்யூன், ஸோ ரொம்ப வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணுறாங்க. இப்படி சில விஷயங்களை சொல்கிறப்போ இந்த செஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான், கரெக்டாக பேசுகிறான். மேற்கொண்டு கிம்யூன் நிறைய சொல்கிறாங்க. இது மர்டர் கேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பார்லர் லேடி யாரை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த பார்லர் லேடி தன் மருமகளோட ஹைஸ்கூல் டீச்சர் ஆஃபர் வச்சுக்கிட்டாங்கன்னு தப்பா ஹைஸ்கூல் டீச்சரை மர்டர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பெரிய விஷயம் இருக்குங்க அப்படிங்க. ஆமாங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இந்த டேப் எல்லாம் பாருங்கள் அசால்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அவன் ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ணுறான். அப்போ கரெக்டாக சன் கிட்ட இருந்தால் கால் வருது. அந்த டேப் எல்லாத்தையும் இந்த பேக்கில் அப்படியே வச்சுட்டு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன், என் ஃப்ரெண்ட் சன் போயிருக்கான் இல்லையா அவனும் வந்துடுவான், அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் பேசி வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. கால் பண்ணதே சன் தான். வந்ததுக்கப்புறமாக 2 பேரும் தள்ளி நின்று நோட்டை விடுறாங்க. கேட்குறான் பேசின வரைக்கும் உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா கிம்யூன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணால் இரு பார்ப்போம் அந்த கேசட்ஸ் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக செஃப் அங்கே தான் நிற்கிறாங்க. அந்த டேபிள் ஏதோ அழுக்காக இருக்குது. டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு ஒரு பாட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்து சண்டை இருந்துட்டு எனக்கு என்னமோ அந்த பார்லர் லேடியை மர்டர் பண்ணது இவனா இருப்பான்னு எனக்கு தோணல, நாம தான் இவனை சஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த எம்டி கேசட்ஸ் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எதுவுமே கேண்டில் லேடி பேசின அந்த ஆடியோ கேசட்ஸ் கிடையாது. இவங்க சும்மா இந்த செஃப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்காக எம்டி கேசட்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போதாங்க அடுத்த ட்விஸ்ட்டு நம்மளுக்கு. இந்த ஹேண்ட் கிட்ட ஹேனோட அசிஸ்டன்ட் என்னத்தையோ கேட்டிருப்பான். என்னோட டேபிள் ட்ராயரில் இருக்கடா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு லிஃப்ட் எடுத்துட்டு எங்கேயோ போறாரு. அப்போதான் பதறி அடிச்சு போய் தன்னோட டேபிள் கோடி வந்து இங்கே இருக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு அறக்க பறக்க உட்காடுறாரு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கிம் இருக்காங்க இல்லையா அவங்களோட பர்ஸ்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ல இவர் தான் வச்சிருப்பாரு. அந்த பார்லர் லேடி இறந்து போனப்போ அந்த இடத்துல கிம்மோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரி செட் பண்ணதே ஹேண்ட் தான். ஹேண்ட் பார்லர் லேடியை மர்டர் பண்ணிட்டு செட் பண்ணாங்களா, இல்லை இறந்து போன மர்டர் லேடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிம் வந்துட்டு போன மாதிரி செட் பண்ணலாங்கிறதுக்காக கிம்மோட ஃபிங்கர் பிரிண்ட்டை செட் பண்ணாங்களான்னு தெரில. கிட்டத்தட்ட சன் வந்த எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. சன்னோட அப்பாவை மர்டர் பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பெரிய ரீசன் கிடையாது, தவறுதலாக தான் அப்பாவை மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சன் கிளம்புற ஐடியாவில் இருக்காங்க. இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்ல உனக்கான கிஃப்ட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷூஸ் வாங்கிட்டு கிம்யூன் கொடுக்குறாங்க. டக்குன்னு சன் வந்து ஹக் பண்ணிக்கிறான். சன்னுக்கு வந்து கிம்யூனை பிடிச்சிருக்கு. ஆனால் எப்போவுமே கிம்யூனுக்கு சன்னை பிடிக்காது. அதுக்கான ரீசன் நம்மளுக்கு தான் தெரியும். பாவம் இன்னும் சன்னுக்கு தான் அது தெரில. இங்கே ஜங்ஷி வந்து காஃபி ஷாப்பில் இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிற குழந்தைய பேபி சிட்டர் தான் பார்த்துப்பாங்க. அவங்க வந்ததும் சரி பேபி சிட்டர் நீ இப்போ குழந்தை வேற வெளியே விளையாண்டுட்டு இருக்கா, நான் இதுக்கப்புறம் என் பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை நாளாக என் புருஷன் நம்ம புருஷன் நம்ம குழந்தைங்களோட அப்பன் பல பதவிகளை வச்சிருக்கிற கிம் கூட சீக்கிரட்டாக பேசிட்டு இருக்க. அவன் உயிரோட தானே இருக்கான். நான் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சும் என்கிட்ட நீ சொல்லாமல் இருக்க. கிம் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால தான் இன்சூரன்ஸ் பணம் உனக்கு கிடைச்சிது. நானும் என் பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படியாவது உங்ககிட்ட இருந்து அதை வாங்கலான்னு தான் வந்தேன். சரி நீ கோவமா இருக்கே அப்படின்னு பார்த்தா உயிரோடு இருக்கிறவனை வச்சுட்டு உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக இத்தனை ஆட்டமும் கட்டுறியா அப்படின்ட்டு அன்னியன் மாதிரி உடனே சேஞ்ச் அவரை காட்டுவாள். அப்படியே திமிரா உட்காந்துட்டு பேசுவா. நான் ஒன்றும் மனசாட்சி இல்லாத கிடையாது. உன் பொண்ணுக்கு லுக்கியமியா இருக்கு, குணப்படுத்துறதுக்கான பணத்தை வச்சுட்டு மிச்சத்தை கொடு அப்படிங்க. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஜன்ஷிக்கு. அப்புறம் உன் வீடு பெருசா வெட்டியா தானே இருக்கு, நீ ஹாஸ்பிட்டலில் தானே கிடக்க, உன் வீட்டில் நான் இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு திமிரா போவாலாமா. கை நடுக்கத்துல இவ்வளவு அரைஞ்சிடலாங்கிற மைண்டெல்லாம் இருக்கு. ஆனா தன்னோட ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சா பொண்ணை காப்பாற்ற முடியாதே, பணம் வேணுமே அப்படிங்கிறதுனால கிம்முக்கு கால் பண்ணி கால் வந்துட்டு போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக மெசேஜை லீவ் பண்ணுங்க அப்படின்னு வாய்ஸ் கேட்டதும் என் ஃபோனை பார்த்ததும் உடனே எனக்கு கால் பண்ணு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சீன் அப்படியே கட் பண்ணா கிம்யூனும் ஹேன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிம்யூன் கேட்குறாங்க. கிம்யூனும் ஹேன் உட்காந்து பேசுகிறப்ப ஹேன் கேட்குறாங்க, என்ன டேப் ரெக்கார்டரை பற்றி எங்கிட்ட வந்து கேட்குறீங்க? அதுதான் என் வீட்டுக்கு அன்றைக்கி போலீஸ்க்குலாம் கால் பண்ணிட்டீங்களா, அவங்க தரவை செக் பண்ணி டேப் ரெக்கார்டர் கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்களே இந்த கேண்டில் லேடியோட உண்மையாக அஃபேர் வச்சுக்கிட்டது யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னதும் கிம்யூன் திருன்னு முழிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா அந்த கேண்டில் லேடி கிட்ட மொத்த வாய்ஸ் டேப்பும் கிடச்சிருச்சு. அதை பேசினதன் மூலியமாக தம் மருமகளோட அஃபேர் வச்சுக்கிட்டது அந்த செஃப் தான், ஹேன்ஜங்கோட ஹஸ்பண்ட் தான் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த கேண்டில் லேடி இறந்ததுக்கு அப்புறமாக அந்த வீட்டிலேருந்து வந்த டேப் ரெக்கார்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஹேன் வந்தாங்க இல்லையா, அவர்கிட்ட 4 என்னமோ தான் கிடச்சிருக்கு. ஒரு டேப் ரெக்கார்டர் மிஸ் ஆகுது. இந்த ஒன்றில் தான் தான் யார் கூட அஃபேர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த கேண்டில் லேடி சொல்லியிருப்பாங்க கிம்யூன் கவுன்சிலிங் கொடுத்த சமயத்தில். அதனால கிம்யூன் திருன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், அப்புறம் அந்த டேப் ரெக்கார்டே கேட்காம எப்படி கரெக்டா செஃப் கூட தான் கேண்டில் லேடி அஃபேர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஹேன் சொன்னாங்க.
ஜென்ஷி வீட்டுக்கு வந்தப்போ சொல்கிறாங்க இப்போவும் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ரீசன் அந்த பார்லர் லேடியும் ஹேன் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்களே, ஜென்ஷி கிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சாலும் நம்ம 2 பேரும் தகவலை பரிமாறிக்கணும்னு சொல்லிட்டு அதன் மூலியமாக டைரெக்டாகவே எனக்கு தெரிஞ்சு அந்த பார்லர் லேடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு ஒரு செக் பண்ணியிருந்திருப்பாரு. ஹேனுக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை அந்த கேண்டில் லேடி கூட ஜென்ஷியோட ஹஸ்பண்ட் அஃபேர் வச்சிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட். ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹேன் மேலேயும் கிம்யூனுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால டூயங்க வந்து இந்த ஃபாலோ பண்ணுற வேலை, ஸ்பை பண்ணுற வேலையில நல்லா பண்ணுவாங்களே, அதனால டூயங் நான் அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கட்டுமா, ஒருத்தங்களை நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க, அது வேற யாரும் இல்லை ஹேன் தான், அதுக்கு என்ன ஏதுன்னு காலம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு கிம்யூன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இந்த வாய்ஸ் மெயிலில் பார்த்ததும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டான் கிம்மு. அவ்வளோதான், ஜென்ஷிகளை தூக்கி வாரி போடுது. என்னடா பண்ணிட்டு இருக்கவனு யாராவது பார்த்தாங்க, நீ உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சா நம்ம பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுடா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்கடா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எவ்வளோ ஒருத்தி மிஸ்டர்ஸாக வச்சிருக்கியே, அவள் என்னென்னலாம் பேசுகிற தெரியுமா, நானும் நீயும் பேசுறதை கேட்டுட்டா நீ உயிரோடு இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. பணம் வேணும்னு கேட்டு என்னையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த பணம் வேணும், அதுக்கு நான் உன்னை கூட கொல்ல தயங்க மாட்டேன் அப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மிகப்பெரிய பொய்யை மறைக்கணும், அப்போ தான் பொண்ணை காப்பாற்ற முடியும் இல்லையா. செம கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஆனால் இவன் நம்ம பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் என் பொண்ணு ஒரு வாட்டி பார்த்துட முடியுமா, என் பொண்ணுக்காக இதை வாங்கிட்டு வந்தால் கொடுத்துரும் அப்படி இப்படிங்க செம்ம கடுப்பாகுது இவங்களுக்கு. கடைசியில் இன்றைக்கும் புரிஞ்சுக்கிறான். ஜென்ஷியை ஹக் பண்ணிவிட்டு ஆறுதல் படுத்த, இதுக்கப்புறம் இப்படி வரமாட்டேன், அவளை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, அந்த பேபி சீட்டர் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் அதுக்கு பொறுப்பு, அவள் ப்ராப்ளம் பண்ணக்கூடிய டைப் கிடையாது, ஏதோ அவள் குழந்தைய வச்சு தனியாக வளர்த்துருக்கா இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் பேசியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இது எல்லாத்தையும் மேலே ஃப்ளோர்லேருந்து இந்த பேபி சீட்டர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ எல்லாரை விட இவ தான் பயங்கர வில்லியாக இருப்பா போல இருக்கு. டூயிங் அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. கம்யூனிகேட் இருந்திருப்பான் இல்லையா, ஹேனை ஃபாலோ பண்ண சொல்லி. ஹேனை ஃபாலோ பண்ணால் ஹேன் அந்த செஃபோட வீடு, அதாவது ஹேன்ஜங்கோட வீட்டுக்கு வராங்க. உடனே டக்குன்னு கால் பண்ணி கிம்யூனுக்கு டூயிங் சொல்லிடுறா. ஹேன் ரொம்ப நேரம்லாம் இருக்கல, கொஞ்சம் நேரம் தான். அவர் வெளியே போனதுக்கு அப்புறமாக கிம்யூன் வந்து என்னடி ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பதட்டப்படுறதுக்கு ஹேன்ஜங் இருந்துட்டு இரு எதுக்கு பதட்டப்படுற, இதை பாரு அந்த ஹேனே வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குள்ளான ஆள் தான், இந்த பார்லர் லேடி அவன் தான் மர்டர் பண்ணியிருப்பானோ அப்படின்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அவன் எதுக்கு இங்கே வந்தான்னு கேட்குறதுக்கு என் ஹஸ்பண்டை பற்றி சில விஷயங்கள் கேட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் கிம்யூனுக்கு ஒரு உயிரே வருது. ஏன்னா இன்னுமே கூட அந்த கேண்டில் லேடிக்கிட்ட அஃபர் வச்சுக்கிட்டது ஹன்ஜங்கோட ஹஸ்பண்ட் செஃப் தானா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரில. ஹேன் சொன்னதான் நம்பிட்டு இருக்காங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்டு இன்னும் கிடைக்கல இல்லையா, ஒருவேளை ஏதாவது சொல்லி இவன் மனசு ஏதாவது கெடுத்து விட்டுருப்பானோ, இவ ஏதாவது டென்ஷன் ஆயிருப்பாலோ, இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட் ஹஸ்பண்டை பற்றி மட்டும் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னதும் இனிமேல் ஹேன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு உடனே கிம்யூன் வந்து டூயங்குக்கு கால் பண்ணுறாங்க. டூயங் ஹேனை ஃபாலோ பண்ணிகிட்டே இரு, அவன் ஏதோ ஒன்று பண்ண போகிறான், நம்மளுக்கு கண்டிப்பாக க்ளூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போது ஹேன்ஜங் வீட்டில் இருக்க ஹேன்ஜங் கிட்ட ஹேன் தன்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை பார்த்து என்ன நினச்சான்னு தெரியல, ஹேனை போய் பார்த்து பேசி எதுக்காக என் ஹஸ்பண்டை பற்றி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்லர் லேடி இறந்து போகிற அந்த சமயத்தில் நைட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எப்போ வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு 11 மணி, இல்லை 11 மணி, இல்லை ரெஸ்டாரண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணாங்களோ அப்போ உடனே வீட்டுக்கு வந்துட்டாரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹேன் கேட்குறாங்க, ஒருவேளை நீங்கள் நல்லா தூங்கினதுக்கு அப்புறமாக உங்கள் ஹஸ்பண்ட் ஒருவேளை எழுந்து போயிருக்கலாங்கிறதுக்கு, இல்லைங்க எனக்கு எப்போவும் ஆழ்ந்த தூக்கம்லாம் வராது, என்னோட பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் டக்குன்னு எழுந்து போனாருன்னா அவர் எழுந்திருக்கிறப்ப எனக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடும், அதனால நான் கண்டுபிடிச்சிருவேன், காலையில் வரைக்கும் என் கூட தான் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு, நான் ஏர்லி மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எழுந்தாரு அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஜென்ஷி கிட்ட போட்டு காட்டுறாங்க. ஒருவேளை அந்த கேண்டில் லேடி கூட அஃபேர் வச்சுக்கிட்டது வேணும்னா அந்த ஹேன்ஜங்கோட ஹஸ்பண்ட் செஃப் அவராக இருக்கலாம். ஆனால் பார்லர் லேடியை மர்டர் பண்ணது உங்கள் ஹஸ்பண்ட் தான், ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செஃப் வந்து பார்லர் லேடியை மர்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த அலிபியே போதும், அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து பண்ணுங்கள், என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, எல்லாரும் எனக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு பயங்கர கடுப்பாகுது அப்படின்னு சமயம் கத்தி விட்டுட. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹேன் அதான் டூயங் நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனது கூட டூயங்குக்கு தெரியுது. ஆனால் இப்போ ஜென்ஷிக்கிட்ட வந்து பேசாமல் இந்த ஹேனை ஃபாலோ பண்ணும், அதுதான் நம்ம ஒர்க் அப்படின்ட்டு டூயிங் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை கேட்குறா, அம்மா எப்போவும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹேன்ஜங்குக்கு மனசே விட்டு போயிடுது, இருக்கிற இத்தனை பிரச்சனையில் நம்ம குழந்தைக்கு வேறு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. சரி வீட்டில் வந்து சில திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம், ஏன்னா குழந்தை கேட்டப்போ எனக்கு என் டெடி வேணும், நான் கட்டி பிடிச்சி தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி அந்த டெடி எடுக்கிற சமயத்தில் அந்த குழந்தை வச்சு விளாண்டுட்டு இருப்பாளா, அவகிட்ட இருந்து வெடுக்குன்னு பிடிங்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கோவம், என் குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் ஆளாக்கியிருக்கீங்களோ அப்படிங்கிற பல கோபம் வந்து ஒரு அம்மாவுக்கு வரும் இல்லையா. அந்த குழந்தை கையிலேருந்து வெடுக்கணும் பிடுங்கிடுறாங்க. அந்த குழந்தை உன்னை எப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்க, நான் எப்போ அவங்க கூட விளையாடுவேன் அப்படின்னதும் ஜென்ஷிக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன சிறுபுலத்தனமாக இந்த பிள்ளைக்கிட்டேருந்து பிடிங்கிட்டோன்ட்டு அந்த டாயை மறுபடியும் கொடுத்து, கவலைப்படாதம்மா அக்கா சீக்கிரம் வந்துடுவா, நீ அவ கூட விளையாடுவேமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ நல்லா ஜம்பமாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வரும் பாருங்க ட்விஸ்ட்டு, நல்லா கவனமாக கேளுங்க.
குழந்தைக்கான திங்ஸை ஜங்ஷி எடுத்து வச்சுட்டு இருப்பா. இவ உள்ள வந்து எனக்கு எப்போ பணம் கொடுக்குற, என் புருஷனோட பணம் எனக்கு வேணுங்கிறதுக்கு வருதே கோபம். புருஷனா? யாருக்கு யாரடி புருஷன்? அவன் என்னோட புருஷன். என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட குழந்தை பெற்றுக்கிட்டான். அதுக்கப்புறமாக உன் மேலே ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு ஈர்ப்பு வந்து ஏதோ ஒரு வகையில் நீ குழந்தை பெற்றுட்ட அப்படின்னதும் இவ கொடுத்தா பாருங்க பேபி சிட்டர் ட்விஸ்ட்டு. என் பொண்ணு உள்ளே உட்காந்து விளையாண்டுருக்கா இல்லையாக்கி, அவளுக்கு ஒரு அக்கா இருந்தா, அவள் உயிரோடு இருந்தா இப்போ அவளுக்கு 12 வயசு அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்ட ஜன்ஷியும் ஆடி போயிடுறா. இந்த ஃபோட்டோவை 5/5/2007 எடுத்திருக்காங்க. கிம்மும் பேபி சிட்டரும் ஒரு பெண் குழந்தைய கையில் வச்சிருக்காங்க. அது இப்போ இருக்கிற பெண் குழந்தை ஹீ கிடையாது. ஹீக்கு ஒரு அக்கா இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு 4 வயசாக இருந்தப்போ எடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பேபி சிட்டர் தான் கிம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஜன்ஷியா மேரேஜ் பண்ணி ஏமாத்துறதுக்கு பண்ணானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அது பின்னாடி பார்த்துக்கலாம். அப்போ யாரு மிஸ்ட்ரெஸ் ஆகுது? பேபி சிட்டர் கிடையாது, ஜன்ஷி தான் கிம்முக்கு மிஸ்ட்ரெஸ் ஆகுது. அதையும் சொல்கிறான், நான் தான் கிம்மோட பொண்டாட்டி. அது மட்டும் இல்லாமல் என்ன ஹாஸ்பிட்டல் படிக்கட் பக்கத்தில் அப்படியே ரொம்ப உருகி 2 பேர் பேசிகிட்டு இருந்தீங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். போலீஸ்கிட்டே போனால் கூட நான் தாண்டி அவன் பொண்டாட்டி, நீ அவனோட கீப். இன்னும் லோக்கலாக சொல்லணும்னா அப்படின்னதும் ஜன்ஷி கூடி உடம்புல கூசி போயிடுது. இன்னும் எத்தனை தான் நான் தாங்கிறது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பேபி சிட்டர் சொல்லிட்டாலே தவிர்த்து ஒரு மாதிரி பயப்படுறா, நகத்தை கடிக்கிறா, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கா. இங்கே ஜன்ஷி காரில் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கிம்முக்கு கால் பண்ணி, என்னடா இது, என்ன நினச்சிட்டு இருக்க, யார் கூட வச்சு ஏமாத்திட்டு இருக்க, ஏன்டா என்ன இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஜன்ஷிமா என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீ எங்கே இருக்க, நான் உன்னை மீட் பண்ண வர்றேங்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நீ போய் உன் பொண்டாட்டி அந்த பேபி சிட்டர் இருக்கால அவளை கேளு, நான் உனக்கு ஒய்ஃபே கிடையாதா, நான் உனக்கு மிஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இங்கே பதட்டமாக இருந்தா இல்லையா பேபி சிட்டர், அவளுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணாமல் டக்குன்னு எங்கேயோ கிளம்பி போகிறா. அதை ஹேண்ட் பார்த்துடுறாங்க. ஹேண்டுக்கு இந்த பேபி சிட்டர் மேலே ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவர் தான் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டாரே, கிம்முக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே இவருக்கு தெரியும். அதனால அந்த பேபி சிட்டரை ஹேண்ட் ஃபாலோ பண்ண இந்த பக்கம் ஹேண்ட் ஜக்குக்கு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்காக திடீர்னு அந்த பார்லர் லேடி இருந்ததுக்கு அந்த ஹேண்ட் நம்ம ஹஸ்பண்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்மக்கிட்ட எதுக்கு விசாரிச்சாரு? அந்த பார்லர் லேடி எதுக்காக நம்ம ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட் போயிருக்கணும் ஏன்னா ஹேண்ட் சொல்லியிருப்பாங்க. கடைசி அவங்க ஹஸ்பண்டை பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த அஃபேர் மேட்டரில் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பார்லர் லேடி இருந்த சமயத்தில் நம்ம ஹஸ்பண்ட் இந்த டைமுக்கு வந்தார், நம்ம நல்லா தான் நோட்டீஸ் பண்ணோம் அப்படிங்கிற டவுட் எல்லாம் வருது. அப்போ கரெக்டாக செஃப் வராரு. அவர்கிட்டயே சொல்கிறாங்க, அந்த காஃபி ஷாப் ஜன்ஷி வச்சிருக்கா இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பார்லர் இருந்ததுங்களே, பார்லர் லேடி, அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதுக்கு இவன் முகம் ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆகுதான்னு திரும்பி பார்த்து, யாரை பற்றி பேசுகிற, எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா அசந்து தூங்கிடுறாரு. இன்னுமே கூட ஹேண்ட்ஜங்குக்கு சந்தேகம் போகலை. சரி நாம ஏன் டேஷ் கேமராவை செக் பண்ணக்கூடாது அப்படின்னு பூனை மாதிரி எழுந்து வந்து ஹஸ்பண்டோட காரில் இருக்கிற டேஷ் கேமராவை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணுற சமயத்தில் பார்லர் லேடி இறந்ததாக சொல்லப்படுற நாளில் ரெஸ்டாரண்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. சே, நான் ஒரு புத்தி கெட்டவன், நான் இதுக்கு இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன், என் ஹஸ்பண்ட் ஏதோ மர்டர் பண்ண ஒரு மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரப்போ ஃபேண்ட்டு ஷர்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்திருப்பாரு. ரெஸ்டாரண்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்தவர் எதுக்காக ஃபேண்ட்டு ஷர்ட்டை சரி பண்ணணும், ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு செக் பண்ணுறப்ப தாங்க அடுத்த வெடிகுண்டு வந்து இவ தலையில் விழுகுது. இந்த மேல் டீச்சரை போய் பார்த்து காருக்கு முன்னுக்கவே அந்த மேல் டீச்சரை போட்டு கண்ணா பின்னா நடிச்சிருக்காரு. இப்படி அந்த மேல் டீச்சர் இந்த செஃப் போட்டு அடிச்சதுனால தான் அவரோட சட்டையெல்லாம் கலங்கிருக்கு. சரி பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அந்த மேல் டீச்சரை போட்டு அடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போது அந்த மேல் டீச்சரும் தன்னோட ஒய்ஃபு ஒன்றா இருந்திருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்சதும் ஹேண்ட்ஜங்குக்கு தூக்கி வாரி போடுது. அப்போது நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தை இவரு தான் இல்லையாங்கிற டவுட் இவருக்கு இருக்குது. அப்படி இருந்தாலும் ஏன் இந்த குழந்தைய கொண்டாடுறாருன்னு ஒன்றும் புரியல. இந்த பக்கம் அந்த பேபி சிட்டரை ஹேண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, ஹேனை டூயங் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பக்கம் கிம்யூன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜன்ஷி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பேச, இதை பாரு கிம்யூன், இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம், என் குழந்தை எழுந்திருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிம்யூன் பாட்டுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன், அதனால தான் நான் டூயங்கை வந்து ஹேனை ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்படின்னதும், என்ன சொல்கிற, இதுக்காக நீ வந்து ஹேனை டூயங்கை ஃபாலோ பண்ண சொன்ன, ஃபஸ்ட்டு டூயங்குக்கு கால் பண்ண, அவன் எங்கே இருந்தாலும் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டூயங்குக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இங்கே அந்த பேபி சிட்டர் எங்கேயோ சந்து பொந்துக்குள்ளேயே போயிட்டுருக்கா. பின்னாடியே வந்து ஹேண்ட் போயிட்டுருக்காங்க. ஹேண்ட் பின்னாடியே டூயங் போயிட்டுருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் இவங்க மிஸ் பண்ணிடுறாங்க அந்த ஹேனை. டூயங் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ யாரோ டூயங்கை மயக்கப்படுத்தி இழுத்துட்டு போகிறாங்க. அது நம்மளுக்கு காட்டுறாங்க. இங்கே பேபி சிட்டர் வந்து நின்று யாருக்கோ கால் பண்ணுறா. அந்த சமயத்து தாங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த பேபி சிட்டர் கால் பண்ணது வேறு யாருக்கும் இல்லை, கிம்முக்கு. கிம் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறது பேபி சிட்டருக்கு எப்போவோ தெரியும். இவங்க 2 பேர் தான் ஏதோ கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பார்லர் லேடியை மர்டர் பண்ணது வேற யாருமே கிடையாது, கிம் தான், ஜன்ஷியோட ஹஸ்பண்ட் தான். இப்போ அந்த விஷயத்தையும் நம்மளுக்கு காட்டிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த பேபி சிட்டர் கழுத்தையும் பிடிச்சி தூக்கிடுறான். என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணா போதும், இதுக்கு தேவையில்லாதல ஜன்ஷி கிட்ட சொன்னா அப்படின்னதும் இதெல்லாத்தையும் ஹேண்ட் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துக்கிறாங்க. கிம் அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். அந்த பேபி சிட்டர் கேட்குறான், என்ன ஜன்ஷி நீ லவ் பண்ணுறியா, அவள் ஹர்ட் ஆனால் நீ ஃபீல் பண்ணுறியாங்கிறதுக்கு யார் சொன்னா நான் ஜன்ஷியை லவ் பண்ணேன்ட்டு, நீ தான் என்னோட உமன்,
ஜென்ஷி வேற, அவளை ஏமாற்றவும் முடியாது, நான் சொல்கிறத நம்ப வைக்கவும் முடியாது. ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ நான் என்ன சொன்னாலும் நம்புவேன், யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி பேசி மயக்கிறான். கிட்டத்தட்ட இந்த கிம் பேசுறது எல்லாமே ஒரு வாக்குமூலம் மாதிரி ஆயிடுது. ஹேன் அதை நோட்டும் பண்ணிக்கிட்டாங்க, மீன் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த கிம் பேபி சிட்டரோட கணத்தை பிடிச்சி, செல்லும் இதெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கோம், பொறுமையாக இரு அப்படின்னதும் ஹேன் வந்து நின்று, இதுக்கப்புறம் நடக்காதுடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க, அங்கே கிம் ஓட ஹேன் துரத்த. கடைசியாக டூயிங் போயிட்டு இருந்தப்போ கிம்யூன் கால் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன், ஹேன் அங்கே தான் போயிட்டு இருக்கான், இந்த பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ணி போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு கிம்யூன் டூயங்க தேடிட்டு வர, இங்கே டூயங் கண்ணு முழிச்சிடுறாங்க. கண்ணு முழிச்சவங்க கையில் ஃபோன் இருக்கு. அவங்களுக்கே புரியல, என்ன அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் கொண்டு போட்டிருக்கணும், கடத்தணும்னு நினச்சிருந்தா என் கையிலேருந்து ஃபோன் எடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு என் கையில் ஃபோன் வேற இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த கிம்மை வந்து கொஞ்சம் இவர் மிஸ் பண்ணிட்டாரு போல இருக்கு ஹேனு. டூயிங் தட்டு மாதிரி நடந்து வர ஹேனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவனை தான் மிஸ் பண்ணிட்டோம், அந்த லேடி அங்கே தானே இருப்பான், அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து அவகிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சிட்டர் கிட்ட வந்தா, கிம் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, ஒரே அடிதான் ஹேனோட தலையில், அவர் அங்கேயே மயக்கம் போட்டுவில. இந்த பக்கம் அந்த நடுராத்திரியில் கூட மேல் டீச்சரை பார்க்கறதுக்காக ஹேன்ஜாங் வந்திருப்பாங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறதுக்கு, இதை பாரு எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிஜமான நான் லவ் பண்ணேன், நமக்குள்ளே நடந்தது நீ தப்பாக தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்கிட்ட நெருக்கத்தை காமிச்சா விலகினேன், உனக்கு பென்ட்ரைவ் அனுப்பிச்சது தப்பு தான், அதே சமயத்தில் உன் ஹஸ்பண்டுக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன், ஹஸ்பண்ட் பார்த்தானா என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது, உன் வீட்டில் பிளேயாக இருந்தது இல்லையா, அது ப்ளே பண்ணி விட்டது நான் கிடையாது, உன் ஹஸ்பண்ட் தான், நீ கஷ்டப்படக்கூடாது, சரி நீ யாவது சந்தோஷமாக இருந்துட்டு போ, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமாக நான் தான் உன் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பென்ட்ரைவை ப்ளே பண்ண வச்சேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் போய் சொன்னேன், உன் ஹஸ்பண்டுக்கு நான் பென்ட்ரைவ் அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அவர் பார்த்துருப்பாரு, உன் வீட்டில் ப்ளே பண்ணது நான் கிடையாது, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவன், நான் ஒன்றும் நீ என்கிட்ட வரணுங்கிறதுக்காக சொல்லலை, நீ சந்தோஷமா இரு, அவனை விட்டு விலகி சந்தோஷமா இரு, இந்த குழந்தை அவனது இல்லை அப்படிங்கிற டவுட்டும் அவனுக்கு இருக்குது, நானும் நீ ஒன்றா இருக்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இந்த குழந்தையும் உன்னையும் அவன் கொண்டாடுறான் அப்படின்னா ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. பாவம் ஹேன்ஜாங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே டூயிங் தட்டு மாதிரி வரப்போ கரெக்டாக கிம்யூன் வந்துடுறாங்க, இந்த ஏரியாவில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு, இதுக்கிட்டையும் ஃபோனை ஆஃப் பண்ணேன், நான் பயந்தே போயிட்டேன் உனக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு, யாரோ என்ன மயக்காடியை செஞ்சாங்க, ஆனால் ஃபோனெல்லாம் எங்கிட்ட தான் இருந்தது, சரி ஹேன் எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு தெரியலடி அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இங்கே எபிசோடு முடியுதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு சீனை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த 4 லேடிஸும் ஒரு டெட் பாடியை மறைக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க இல்லையா, அந்த டெட் பாடி எடுத்துட்டு கோஸ்டல் ஏரியாக்கு வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த பேபி சிட்டர் வந்து நின்று 4 லேடிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க 4 பேருக்கும் திக்குன்னு ஆயிருக்கும். உடனே போலீஸ்க்கு இவ கால் வேற பண்ணியிருந்திருப்பா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.